இந்த வீடியோவில் ஒரு 5 ப்ரொடக்டிவிட்டி டூல்ஸை பற்றி பார்ப்போம். இது 5மே கம்ப்ளீட் ஃப்ரீ. இது எல்லாத்தையுமே வந்து நான் டே டு டே லைஃப்பில் வச்சு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதனால தான் இங்கே டிஸ்கஸ் பண்ண போகிறேன். இது உங்களோட டைம், எனர்ஜி, திங்கிங் இது எல்லாத்தையும் மேசிவாக சேவ் பண்ணி ப்ரொடக்டிவிட்டி 100x பூஸ்ட் பண்ணிடும். அதனால தான் இங்கே டிஸ்கஸ் பண்ணுறேன். வித்தவுட் ஜீரோ டிலே லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபர்ஸ்ட் டூல்னு பார்த்தா நோஷன் தான். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நான் லெஃப்ட் சைடில் வந்து எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சிருப்பேன் என்னோட நோஷனில். இது எல்லாமே நான் ஒவ்வொன்றுக்கும் கேட்டகரைஸாக பண்ணி வச்சேன். அந்த கேட்டகரிஸ் தான் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். என்னோட ஐடியாஸ், அதுக்கப்புறம் நான் ப்ரொடக்டிவிட்டியாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும், இந்த இயரோட கோல், யூடியூப் ரிலேட்டடான திங்ஸ். இங்கே பாருங்கள், யூடியூப்பில் நான் என்னென்ன பண்ணணும், இந்த கண்டென்ட்டை இன்றைக்கி மேக் பண்ணணும், அது எல்லாத்தையும் இதில் போட்டு வச்சுருவேன். நான் படிக்கிற புக்ஸ், அதுக்கப்புறம் பாட்காஸ்ட், எனக்கு நான் இதில் லேர்ன் பண்ணுற ஸ்கில்ஸ், டூல்ஸ் எல்லாமே இதில் தான் போட்டு வைப்பேன். இதில் ஸ்கில்ஸில் பாருங்களேன், நான் கூகுள் ஆட்ஸில் என்ன லேர்ன் பண்ணேன், சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்கில் என்ன லேர்ன் பண்ணேன், லிங்க்டின்ல என்ன லேர்ன் பண்ணேன் அப்படின்ட்டு எல்லாத்தையும் போட்டு வச்சுருப்பேன். என்னோட ஜாபே இன்ஃபேக்ட் இதை வச்சு மட்டும்தான் செஞ்சுட்ருக்கேன். இங்கே பாருங்கள், என்னோடய கிளைண்ட் லிஸ்ட்டு, என்னோடய கம்பெனியில் ஒர்க் பண்ணுறது, டெய்லி டாஸ்க்கு, வாட் ஐ லேர்ன், க்ரெடென்ஷியல்ஸ் எல்லாமே இதில் தான் போட்டு வச்சுருப்பேன். இது கம்ப்ளீட்லி செம்ம ப்ரொடக்டிவிட்டி டூல். நான் இதை வச்சு டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இன்கேஸ் நீங்கள் வந்து நோட்ஸ் எடுக்க வேறு ஏதாச்சும் ஆப் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, ரைட்டிங்க்கு, அது மட்டும் இல்லாமல் ஏதாச்சும் சேவ் பண்ணுறதுக்கு, ஜேர்னலுக்கு, இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயத்துக்கு எக்கச்சக்கமான ஆப் டூல்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா அதெல்லாம் நிறுத்திட்டு ஃபர்ஸ்ட்டு நோஷன் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இட்ஸ் ஃப்ரீ, பவர்ஃபுல், இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டே போகலாம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் வித் நோஷன். இதில் பக்காவான ஃபியூச்சர்ஸ் என்னென்னா, இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஃபைலுக்குள்ளே நிறைய ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கலாம். அங்கே பாருங்கள், இது ஒரு ஃபைல், இது ஒரு ஃபைல், இது ஒரு ஃபைல், இது எல்லாமே மல்டிபிள் ஃபைல்ஸ் தான். இப்போ நான் வந்து இன்றைக்கி வீடியோக்கான ஸ்கிரிப்ட் இதெல்லாம் எடுத்து வச்சுருப்பேன். இங்கே பாருங்கள், இது ஸ்கிரிப்ட் எடுத்துருக்குன்னா இதுவே ஒரு ஃபைல் தான். இங்கே பாருங்கள், நான் எவ்வளோக்கா ஒரு நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இதை பார்த்து அப்படியே நான் என்னோடய வீடியோ பண்ணிடுவேன். இங்கே ஒரு பக்காவான ஃபியூச்சர்னா, இதை நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம், பப்ளிக்கில் வந்து நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணிக்கலாம். இது ஒரு வெப்சைட்டாக நீங்கள் வந்து லான்ச் பண்ணிக்கலாம். இப்போ வெப்சைட்டை பாருங்களேன், அந்த வெப்சைட் ரெடி. நான் எடுத்த அந்த ஸ்கிரிப்ட் எல்லாம் வெப்சைட்டில் ரெடியாக இருக்கும். ஓகே, இந்த வெப்சைட் வந்து இப்போ வந்து லைவில் இருக்குது. இது வந்து யார் வேணா எப்போ வேணால் லேர்ன் பண்ணிக்கலாம். ஈஸியாக நீங்கள் நோட்ஸ் எடுத்து யாருக்காச்சும் ஷேர் பண்ணால் இந்த மாதிரி வெப்சைட்டாக பப்ளிஷ் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். இது வந்து க்ளவுடு, ஃப்ரீ, பவர்ஃபுல், இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கிறதுனால தயவு செஞ்சு நோஷனை வச்சு யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ப்ரொடக்டிவிட்டி ப்ரோவாக மாறுங்க. நான் சொல்கிற எல்லா ஆப்புமே வந்து ஃப்ரீ தான். அது மட்டும் இல்லாமல் ஆண்ட்ராய்டில் இருக்குது, லேப்டாப்லேயும் இருக்குது, எல்லாத்துலேயும் அவைலபிளாக இருக்குது. அதை நினச்சி கவலைப்படாதீங்க. ஸோ இங்கே நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிற ஆப் என்னென்னா, இது ஒரு வெப்சைட் சேவர். அது மட்டும் இல்லாமல் ஒரு புக் மேக்கிங் ஆப் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நீங்கள் வந்து பாக்கெட், ரீட் வைஸ் இந்த மாதிரி ஆப்லாம் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும். நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு வெப்சைட்டில் ஏதாச்சும் படிச்சுட்டு இருக்கோன்னா அதை அப்படியே சேவ் பண்ணி வச்சுக்கலாம். எப்போ வேணுமா எடுத்து திருப்பி பார்த்து நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம், ஹைலைட் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி நிறைய பண்ணிக்கலாம். பட் அதெல்லாம் வந்து ப்ரீமியம் பே பண்ணணும்னு சொல்லுவாங்க. இன்கேஸ் யாராச்சும் ரீடர்ஸ், புக் படிக்கிறவங்க, எல்லாம் வெப்சைட்டில் ஆர்டிக்கல் படிக்கிறவங்க இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு சூப்பர் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த டூல். அது என்னென்னா வாங்க பார்ப்போம். அதோட நேம் பார்த்தா ஆம்னிவோர் அப்படின்னு இருக்கும். இது ஆக்சுவலாக ஒரு ஆப்பே இல்லை, இது ஒரு க்ரோம்லேருந்து இருக்கிற ஃபியூச்சரை வச்சு இன்ஸ்டால் பண்ணி வச்சுருப்பேன். இந்த ஆப்பை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், இங்கே நான் சேவ் பண்ணியிருக்கேன்ல, இது எல்லாமே ஒரு வெப்சைட் தான். இது வந்து ஒரு பாட்காஸ்ட்டோட அந்த ஸ்கிரிப்டெல்லாம் இருந்துச்சு, அதை எடுத்து போட்டு வச்சுருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் வந்து ஏதாச்சும் வெப்சைட்டை ரீட் பண்ணணும் அப்படின்னா அதோட லிங்க்கை மட்டும் கொடுத்து விட்டிங்கன்னா போதும், அதை லேர்ன் பண்ணலாம். இங்கே பாருங்கள், நான் இந்த ஒரு ஸ்கிரிப்ட் இது வந்து நான் வந்து எடுத்து போட்டு வச்சுருந்தேன் ஒரு வெப்சைட்டில் இருந்து. அதை சேவ் பண்ண அதில் இருக்கிற எல்லாமே வந்துருச்சு. இங்கே பாருங்கள், ஹைலைட் பண்ணிக்கலாம், என்ன வேணால் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு ரீடராக இருக்கீங்க அப்படின்னா இது செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே பக்காவான விஷயம் என்னென்னா, இங்கே வந்து இதோட கலரை மாற்றிக்கலாம், என்ன வேணால் மாற்றிக்கலாம், நிறைய இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதை வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர் இருக்குது. அதனால தான் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது வந்து நம்ம ஃபோனில் யூஸ் பண்ணிக்கலாம், லேப்டாப் யூஸ் பண்ணிக்கலாம், சிங்க் ஆகிடும், ஃப்ரீ, இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கிறதுனால தான் இதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ யாராச்சும் வந்து இந்த மாதிரி வெப்சைட், புக் மார்க்கிங் ஆப் இல்லை நிறைய ரீட் பண்ணுறீங்கன்னா இதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஹைலைட் பண்ணிக்கலாம், சேவ் பண்ணிக்கலாம், எக்கச்சக்கமான ஃபியூச்சர்ஸ் இருக்குது. இன்ஃபேக்ட் சொன்ன போனால் இங்கே நோஷனில் இங்கே சேவ் பண்ணி வைக்கிறோம்ல ஏதாச்சும் ஃபைல்ஸ் ஏதாச்சும், இதை நம்ம வந்து அப்படியே நம்ம வந்து அதில் இதோட லிங்க் எடுத்துகிட்டு போய் அதில் கொடுத்துட்டோன்னா போதும், இதை அங்கே ரீட் பண்ணிக்கலாம், முக்கியமான விஷயத்தை ஹைலைட் பண்ணிக்கலாம், எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயம் இருக்குது. ஸோ யாராச்சும் புக் ரீடர்ஸ், வெப்சைட் ஆர்டிக்கல் ரீடர்ஸ், லவ்வர்ஸ் எல்லாம் இருக்கீங்கன்னா போய் இதை வச்சு யூஸ் பண்ணிக்காங்கப்பா. இதை வந்து ஒரு மினி கிண்டல்னு சொல்லலாம். இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக எக்கச்சக்கமான ஆப்ஸ் எல்லாம் தேடி பார்த்துட்டேன், எதுவுமே ஃப்ரீ இல்லை. இது ஒன்று தான் பக்காவாக ஃப்ரீயாக இருந்துச்சு, அதனால் இதை யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இஃப் யூ வாண்ட் யூ கெட் ஸ்டார்ட் நவ். அதுக்கப்புறம் வந்து மூணாவது வந்து நோட்ஸ் எடுக்கிறதுக்காக மட்டுமே பியூராக 101% யூஸ் பண்ணுற அந்த ஆப் என்னென்னா கூகுள் கீப் தான். நோஷனுக்கு அப்புறம் நான் யூஸ் பண்ணுற ஒரே ஒரு ஆப் என்னென்னா கூகுள் கீப் தான். ஏன் நோஷன் யூஸ் பண்ணாமல் இது யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் நோட்ஸ் எடுக்குன்னா, நோஷன் வந்து ஃபோனில் யூஸ் பண்ணிங்கன்னா ஹெவி லோட் ஆக டைம் ஆகும், அது ஆஃப்லைனில் ஓகே ஆகாது. அதனால தான் அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக கூகுள் கீப் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்.
பக்கா ஃப்ரீயான ஒரு ஆஃப்லைன் ப்ளஸ் ஆன்லைன் எல்லாமான ஒரு நோட் டேக்கிங் ஆப் வாங்க பார்ப்போம். நான் சொன்ன மாதிரி பாருங்கள், இதுதான் என்னோட கூகுள் கீப். இது வந்து ஃபோன்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம், லேப்டாப்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம். அங்கே நோட்ஸ் எடுத்திங்கன்னா இங்கே க்ளவுடில் சேவ் ஆயிடும். இங்கே பாருங்கள், எக்கச்சக்கமான நோட்ஸை வந்து இதில் தான் எடுத்து வச்சுருப்பேன். இதுக்கு வந்து டன்ஸ் அண்ட் டன்ஸாக போயிட்டே இருக்கும். ஒரு லிமிட்டே இல்லை. எனக்கு ஏதாச்சும் ஐடியா வந்துச்சு, பிளான் வந்துச்சு, ஏதாச்சும் யூடியூப் வீடியோ ஷூட் பண்ணணும், இல்லை திடீர்னு ஏதாச்சும் ரிமைண்ட் பண்ணணும்னா எல்லாத்தையும் தூக்கி இதில் தான் போடுவோம். இது லோட் ஆகிட்டே இருக்கும். இது முடியவே முடியாது. எக்கச்சக்கமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்கள், நான் வந்து கேட்டகரைஸ் பண்ணி வச்சுருப்பேன். இங்கே வந்து லைஃப் ரிலேட்டடான, புக் ரிலேட்டடு, பிஸ்னஸ் ரிலேட்டடு, யூடியூப் ரிலேட்டடு, இது எல்லாமே டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸில் நம்ம வந்து பண்ணி வச்சுக்கலாம். இங்கே பார்த்தீங்களா நோட்டிஃபிகேஷன் காட்டுது. இதுதான் பக்காவான விஷயம். இதை வந்து ஒரு ரிமைண்டர் ஆப்பை யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு 7 மணிக்கு இதை வந்து ரிமைண்ட் பண்ணும் அப்படின்னு டைம் செட் பண்ணி விட்டுங்கன்னா அது ரிமைண்ட் ஆகும். உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டுறேன். இங்கே பாருங்கள், நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வருதா, இந்த மாதிரி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இது மட்டும் இல்லாமல் ஃபோனில் அழகாக நோட்டிஃபிகேஷன் வரும். அது எப்படி உங்களுக்கு காட்டுறதுன்னு தெரியல. ஸோ நீங்கள் வந்து ஏதாச்சும் திடீர்னு ஐடியா வந்துச்சு, அது நோட்ஸ் எடுக்கணும், இல்லைனா கேட்டகரைஸ் பண்ணி நோட்ஸ் எடுக்கணும், இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு ரிமைண்டராக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஃபியூச்சர்ஸ் இருக்குது. ஃப்ரீ ஆஃப்லைன் யூஸ் பண்ணலான்றதுனால தான் இதை வச்சு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இன்கேஸ் யாராச்சும் நோட்ஸ் எடுக்க வேறு ஏதாச்சும் ஆப் தேடிட்டு இருந்தீங்கன்னா அது எல்லாத்தையும் நிறுத்திட்டு ஃபஸ்ட்டு இந்த கூகுள் கீப்பை வச்சு யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த கூகுள் கீப்பை வந்து மோர் தென் 4 இயர்ஸாக என்னோட யூஜி டிகிரி படிக்கும் போது வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இன்கேஸ் யாராச்சும் நோட்ஸ் எடுக்க ஆப் தேடிட்டு இருந்தீங்கன்னா இது யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் போவாங்க. அதுக்கப்புறம் ஒரு பக்காவான ப்ரொடக்டிவிட்டி டூல் எதுன்னு கேட்டால், இன்ஸ்டாகிராமத்தில் வாடி வாழலான்ற மாதிரி டெலகிராமில் நம்ம வாழலாம். டெலகிராம் தான் என்னோட பக்காவான ப்ரொடக்டிவிட்டி டூல். டெலகிராம் இல்லைனா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ஏன்னா அவ்வளோ வச்சு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அவ்வளோ பவர்ஃபுல்லான ஃப்ரீயான டூல். இதுதான் நம்மளோட டெலகிராம் கைஸ். டெலகிராம் இல்லைனா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது, நான் ஆல்ரெடி சொன்னேன். ஏன்னா பாருங்களேன், எனக்கு தேவையானது எல்லாத்தையுமே டெலகிராம் தான் போட்டு வச்சுருப்பேன். பிளர் ஆயிடுச்சா, இங்கே பாருங்கள், ரேண்டமாக ஏதாச்சும் நான் லேர்ன் பண்ணணும்னா அதை டெலிகிராம் போட்டிருப்பேன். யூடியூப் ரிலேட்டட்னா அதை ஒரு டெலிகிராமில் போட்டிருப்பேன். யூடியூப்புக்கெல்லாம் நான் வீடியோ ஷூட் பண்ணால் அதுக்கான வாய்ஸ் நோட்ஸை இதில் போட்டு வச்சுருவேன். அவ்வளோதான், நான் இதை எடுத்து பேசிட்டு போயிட்டே இருப்பேன். இது ஒரு பக்காவான விஷயம் என்னன்னா, இது வந்து ஒரு குரூப். இந்த குரூப்பில் வந்து யாருமே இருக்க மாட்டாங்க. நான் ஃபஸ்ட் இனிஷியலாக என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ஆட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் அவங்களெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நான் மட்டுமே குரூப்பில் இருப்பேன். அந்த குரூப் வந்து நம்ம வந்து ஃப்ரீயாக வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அன்லிமிட்டட் தான். ஏன் இந்த டெலிகிராம் இவ்வளோ யூஸ் பண்ணுறேன்னா, இங்கே பாருங்கள், ஏன் டெலிகிராம் அப்படி வச்சு யூஸ் பண்ணுறேன்னா, இது வந்து ஒரு க்ளவுட் பிளாட்ஃபார்ம். அன்லிமிட்டடாக ஃபோட்டோஸ், வீடியோஸ், ஃபைல்ஸ் எல்லாத்தையும் நம்ம சேவ் பண்ணிக்கலாம். அதனால தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இங்கே பாருங்களேன், என்னோடய லேர்னிங் ரிலேட்டடான விஷயத்தை எல்லாத்தையும் ஒரு கேட்டகரியிலே போட்டு வச்சுருப்பேன். என்னென்ன நான் லேர்ன் பண்ணால் அது எல்லாத்தையும் போட்டிருப்பேன். யூடியூப்க்குனே ஒரு இதுவே இருக்கும். யூடியூப் வீடியோவுக்கு, தம்ப்நெயிலுக்கு, எல்லாத்துக்குமே ஒரு குரூப் க்ரியேட் பண்ணி அதில் வாய்ஸ் நோட்ஸ், இமேஜஸ் எல்லாத்தையும் போட்டு வச்சுப்பேன். நான் படித்த புக்ஸ் எல்லாத்துக்கான நோட்ஸ் எல்லாம் ஒன்றில் இருக்கும். இங்கே வந்து ரேண்டமாக இருக்கும். நான் எடுத்த ஸ்க்ரீன்ஷாட், ரேண்டமாக நான் எடுக்கிறது, ஃபோட்டோஸ் ஏதாச்சும் வேணும், ஏதாச்சும் சென்ட் பண்ணணும், இந்த மாதிரி எல்லாத்துக்குமே டெலிகிராம் தான் வச்சு யூஸ் பண்ணுவேன். இங்கே பாருங்கள், என்னென்ன வேணுமோ கூகுள் ஆட்ஸில் லேர்ன் பண்ணது எல்லாத்தையும் இதில் போட்டு வச்சுருப்பேன். லைஃப் ரிலேட்டடாக ஏதாச்சும் வேணும்னா அதையும் இதில் தான் போட்டு வச்சுருப்பேன். எக்கச்சக்கமான விஷயம் இருக்கும். டெலிகிராமை நான் வச்சு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். கூகுள் ஃபோட்டோஸ் வந்து ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறதுக்கும், அதுக்கப்புறம் ஃபோட்டோ ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா இருந்தால் அதை அப்லோட் பண்ணுறதுக்கு இது யூஸ் பண்ணிப்பேன். இதில் வந்து டன்ஸ் அண்ட் டன்ஸ் ஆஃப் நிறைய விஷயம் பண்ணிக்கலாம். அதனால தான் இது யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு தெரியும் இது எவ்வளோ பவர்ஃபுல்லுன்ட்டு. டெலிகிராமை வச்சு யூஸ் பண்ணிக்கங்க. எல்லாரும் ஏன்டா வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, எனக்கு செம்ம கடுப்பாகும். வாட்ஸ்அப்லாம் யூஸ் பண்ணுறதுக்கே கேவலமாக இருக்கும். டெலிகிராம் வந்து ஃப்ரீ க்ளவுடு, அதாச்சும் நம்ம வந்து ஆப்பை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணாலும் எல்லாமே க்ளவுடில் வந்து சிங்க் ஆகிருக்கும். ஏன்லாம் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியல. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். ஓகே, வீடியோ வந்து ரொம்ப லாங்காக போயிருக்கும். அதனால் 5வது டூலை வந்து நான் ஷார்ட்டாக சொல்லிட்டு வீடியோ முடிக்கிறேன். 5வது டூல் என்னென்னா, கூகுளோட பாடி ஏஐ. என்னது பாடா? ஆமாம் கைஸ், அது பேரை கூட இப்போ ஜெமினின்னு மாற்றிட்டாங்க. எனக்கு அந்த பேர் பிடிக்கல. கூகுளோட பாடி ஏஐ. அதாச்சும் எனக்கு எந்த டவுட் இருந்தாலும் நான் கூகுளில் சர்ச் பண்ண மாட்டேன், ChatGPT போக மாட்டேன், எங்கேயும் போக மாட்டேன். கூகுள் பாடி ஏஐ கிட்ட தான் கேட்பேன். ஏன்னா அது வந்து எல்லா வெப்சைட்க்கான அக்சஸ் வச்சிருக்கு, லேட்டஸ்ட்டான டேட்டாவை கொடுக்கும். ChatGPT யாராச்சும் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதை அப்படியே நிறுத்திட்டு கூகுளோட பாடி ஏஐ யூஸ் பண்ணுங்கள். எனக்கு ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் தெரில, புதுசாக இருக்குன்னா ஃபஸ்ட்டு யூடியூப்பில் தான் போய் பார்ப்பேன் ஏதாச்சும் வீடியோஸ் ஏதாச்சும் இருக்குன்ட்டு. பட் இப்போலாம் நான் யூடியூப் அவ்வளோ யூஸ் பண்ணுறதில்ல. ஏன்னா கூகுள் பாட்லேயே போட்டிங்கன்னா எல்லா ஆன்சரையும் கொடுத்துருது. என்னோட ஜாபில் நான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுற ஒரே ஒரு ஆப் என்னென்னா இந்த கூகுள் பாட் தான். இது இல்லைனா நான் என்னோட ஜாப் செய்வேனான்னு எனக்கே தெரில. இல்லை எக்கச்சக்கமான ஃபியூச்சர்ஸ் இருக்குது. இது நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இருக்க டவுட்டு, அசைன்மெண்ட்டு, கோடிங்கு, அதுக்கப்புறம் காப்பி ரைட்டிங், இதுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். நான் இதை தான் டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணுற ஒரு பக்காவான ப்ரொடக்டிவிட்டி டூல். இன்கேஸ் யாராச்சும் ஒரு பக்கமான ஏஐ ப்ரொடக்டிவிட்டி டூல் கேட்டிங்கன்னா இது யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லாத்துக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே கைஸ்,
ஐயோ! வாட்டர் கேனா? ஓகே கைஸ் வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ எடுக்கிறதுக்குள்ள போதும் என்ன ஆகுது. இப்போ உங்களுக்கு ஒரு சவுண்ட் கேட்குதா பாருங்க. இங்க அந்த குப்பையெல்லாம் கிளீன் பண்ணுறதுக்கு வருவாங்கல்ல, அவங்க டெய்லி வந்து என்னோட வீடியோ எடுக்கும்போது சவுண்ட போட்டு என்ன டிஸ்டர்ப் பண்றாங்க. ஆ சரி அவங்க டெய்லி டிஸ்டர்ப் பண்ணட்டும். ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க. டூல் ப்ரொடக்டிவிட்டியாக இருக்கணுன்றவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம நிறைய ப்ரொடக்டிவிட்டி ரிலேட்டடா, லைஃப் ரிலேட்டடா, ஜாப் ரிலேட்டடா அப்படி இப்படின்னு எக்கச்சக்கமாக போட்டுட்ருக்கோம். உங்களுக்கு ஒரு பக்காவான சேனல் வேணும்னா சேனலா ஓகே. ஓகே உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய். பாய்.